வணக்கம் என்று ஒரு குரல். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் இனிது. இதன் பொருளை பார்க்கலாமா? ஒரு வேடன் காட்டுக்கு போகிறான். காட்டில் ஒரு முயலை வேட்டையாடி கொண்டுட்டு தோளில் போட்டுட்டு அந்த எய்த அம்போட திரும்பி வர்றான். இன்னொரு பக்கம் ஒரு போர் வீரன் போர்க்களம் போகிறான். போர்க்களத்தில் சண்டை போடுறான். அப்போ ஒரு யானை இவனை விரட்டிட்டு வருது. அப்போ இவன் கையில் வச்சிருந்த வேலால் எரிஞ்சு விரட்டுறான். வேலை எரிஞ்சது குறி தப்பிடுது. இருந்தாலும் அந்த யானை போயிடுது, ஓடிடுது. அந்த வேலை எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றான். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் போர்க்களத்திலேருந்து யானையை விரட்டிட்டு வந்த வீரன் ஒரு பக்கம், காட்டுக்கு போய் ஒரு முயலை கொன்று வந்த ஒரு வேடன் ஒரு பக்கம். இப்பொழுது வீரன் கையில் இருக்கும் வேல் பெரிதா, வேடன் கையில் இருக்கும் அம்பு பெரிதா? அதற்கு விளக்கம்தான் இந்த குரல். காணும் வேலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் இனிது. வேல் தான் பெருசுக்கிறாரு. ஏன்னா அவன் ஒரு வலிய மிருகத்தை, பெரிய மிருகத்தை எதிர்த்து வந்த மிருகத்தை இவன் எதிர்த்து நின்று போராடி எறிகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயந்து ஓடக்கூடிய மேலே விரட்டிட்டு போய் கொண்டுட்டு வர்றான். இது பெரிய வீரம் கிடையாது. நோக்கமும் சிறிய நோக்கத்தான். இவனுடைய நோக்கம் நாட்டை காப்பாற்றுறதுக்காக போராடுறது. ஆகவே நோக்கம் உயர்ந்ததாக இருக்கணுங்கிறது தான் இந்த குரல் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனை எதிர்த்து ஒரு அப்போ தான் புதுசாக உள்ள நுழைஞ்ச ஒரு அணி போராடி தோக்கிறது யானை வேட்டை மாதிரி. அந்த நடப்பு சாம்பியன் இந்த புது அணியை ஜெயிக்கிறது ஒரு முயல் வேட்டை மாதிரி தான். எல்லாம் செயலை பொறுத்து தான் இருக்குது. உயர்ந்த செயல்கள், உயர்ந்த நோக்கம் இருக்கணும். நன்றி, வணக்கம்.